பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனம், எண்ணம், அதிர்ஷ்டம், யோகம் நல்லா இருந்தால் இஷ்டப்பட்டு தெய்வமே நம்மிடத்தில் வரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிறப்பாக அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எல்லாம் அதே 5ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம். 5ஆம் பாவத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பில் எனது நண்பரும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோதிடர் திரு ரவி ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு வரவேற்கின்றேன். ஐயா வாங்கய்யா. இது இவருடைய முதல் கன்னி பேச்சு. அதனால் நல்லா உற்சாகம் தந்து அவரை குதூகலப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வணங்கும் அன்னை ஸ்ரீ யோக வாராகி அன்னையை அடிபணிந்து என் குருமார்களுக்கும் அடிப்படை ஜோதிடம் கற்றுத்தந்த ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயத்தின் ஆசிரியர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கர்ம ஜோதிடம் கற்றுத்தந்த கர்ம ஜோதிடம் மட்டும் இல்லை, ஜோதிடத்தில் பல கோணத்தில் பல வகுப்புகள் அம்மா கிட்ட படிச்சிருக்கிறேன். இன்னைக்கு பேசும்போது குருவினுடைய பார்வையிலே பேசுகிறது எனக்கு மிக ஒரு சிறப்பாக இருக்குது. அதே வேளையில் எனக்கு உற்ற நேரத்தில் உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு நேரத்துலையும் வழிகாட்டியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பேச வந்திருக்கிறது 5ஆம் பாவ சிறப்புகள். அதில் முதல் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியத்தை பற்றி நம்ம பேசுவோம். அந்த மாதிரி பூர்வ புண்ணிய நண்பர் மற்றும் உயிர் தோழரான சதீஷையா அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் தான் இந்த இடத்துல நம்ம எல்லாமே சேர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இது. அதே மாதிரி 5ஆம் பாவ சிறப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மனம், எண்ணம், அதிர்ஷ்டம், யோகம் மற்றும் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் 5ஆம் பாவ சிறப்புகளாக வரும். அதில் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டப்பட்டு வழிபாடு செய்கிறது மட்டுமல்ல, நம்மளுடைய எண்ணங்கள் மற்றும் பாத்திரம் என்று சொல்லக்கூடிய மனம் நல்லா இருந்தால் இஷ்டப்பட்டு தெய்வமே நம்மிடத்தில் வரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிறப்பாக அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 5ஆம் பாவத்தில் தான் பார்த்திங்கன்னா தியானம், யோகம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வரும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா மந்திர ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா மந்திரங்கள் நம்ம ஏன் ஜெயிக்கிறோம், கோயிலுக்கு நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனம் தெளிவடைய. அதே மாதிரி அந்த மனம் தெளிவடைந்த பிறகு பார்த்திங்கன்னா அதே 5ஆம் பாவத்தில் தான் ஆழ்மனம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஆழ்மனம் தெளிவடைஞ்சிட்டா எல்லாமே நமக்கு வழிகாட்டுதல் தானாகவே கிடைக்கும். அதாவது தேவதை வசியம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, தேவதை வசியம் இருக்குதோ இல்லையோ, கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் தான் அன்பு. பார்த்திங்கன்னா பழமொழியுடைய அன்பே சிவன் சொல்கிறோம் இல்லைங்களா, சிவனுடைய அன்பு நமக்கு கிடைச்சா போதும். அதே மாதிரி சிவனார் இடத்துல போயிட்டு நம்ம பணமோ பொண்ணோ பொருளோ கொடுத்தோம்னா அவருடைய அருளை வாங்க முடியாது. ஆனால் அன்பு கொடுத்தோம்னா வாங்கிடலாம். அதே மாதிரி நமக்கு எல்லாருக்குமே இணைப்பு பாலமாக இருக்கிறது அன்பு. அது பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதே நேரத்தில் முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் பேசுனது எல்லாமே 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு ஸ்பீச்சு பார்த்தீங்கன்னா வந்துடும். அம்மா பேசுனாங்க, யோகத்தை பற்றி பேசுனீங்க, ராகுகேத்தை பற்றி பேசும்போது யோகம் தியானம் அதில் வந்துடுச்சு. அப்புறம் மதுரையிலேருந்து சார் பேசினார், மனம் சார்ந்த விஷயத்தையே சொன்னார். அம்மா பேசுனாங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது. அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்துகிட்டே தான் இருக்கும். வில்லேஜிலலாம் கூட பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நட்ட பயிர் பார்த்திங்கன்னா விளைச்சலில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா உன் பூர்வ புண்ணியம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சம்பவங்கள் அன்றாட நிகழ்வில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த பூர்வ புண்ணியத்தையும் 5ஆம் பாவ சிறப்புகள் பற்றி பேச வாய்ப்பளித்த நண்பர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரவி அவர்களுக்கு மேடம் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள்.